ஊத்தங்கரை அருகே பரிதாபம். கொடிக்கம்பம் அகற்றும் பொழுது மின்சாரம் பாய்ந்து ஒருவர் பலி, 4 பேர் படுகாயம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே உள்ள மூன்றம்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட கேத்துநாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்த ராமமூர்த்தி, வயது 50. இவர் கேத்துநாயக்கன்பட்டி பகுதியில் திமுக கிளைக்கழக செயலாளராக பணியாற்றி வருகிறார். இவர் கேத்துநாயக்கன்பட்டி பகுதியில் பொது இடத்தில் உள்ள திமுக கொடிக்கம்பத்தை அகற்றி மாற்று பகுதியில் வைப்பதற்காக கொடி கம்பத்தை அகற்றும் பொழுது திமுகவினர் இந்த பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்பொழுது எதிர்பாராத விதமாக மின்சாரம் பாய்ந்து கேத்துநாயக்கன்பட்டி கிளைக்கழக செயலாளர் ராமமூர்த்தி, வயது 50 மற்றும் அவருடன் இருந்த 5 நபர்களும் படுகாயமடைந்துள்ள நிலையில் அனைவரும் ஊத்தங்கரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் ராமமூர்த்தி என்பவர் மருத்துவ பரிசோதனை செய்ததில் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர் கூறியதை தொடர்ந்து கேத்துநாயக்கன்பட்டி பகுதியில் மேலும் உடன் இருந்த நபர்கள் ஆறுமுகம், வயது 56, பெருமாள், வயது 46, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பூபாலன், வயது 50, சர்க்கரை, வயது 55 என்ற 5 நபர்கள் படுகாயமடைந்த நிலையில் ஊத்தங்கரை அரசு மருத்துவமனையில் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளித்து வரும் சூழ்நிலையில் சம்பவ பகுதிக்கு திமுக ஒன்றிய செயலாளர் குமரேசன் மற்றும் நகர அவைத் தலைவர் தணிகை குமரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் விரைந்து சென்று அவர்கள் உடல்நலம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சம்பவம் சம்பந்தமாக சிங்காரப்பேட்டை காவல்துறையினர் சம்பவ பகுதிக்கு நேரில் வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இறந்த ராமமூர்த்தி என்பவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக ஊத்தங்கரை அரசு மருத்துவமனையில் உடல் வைக்கப்பட்ட நிலையில் அவரது உறவினர்கள் சம்பவ பகுதியில் அதிக சத்தத்துடன் அழுது வரும் சூழல் பார்ப்போர் கண்களை கலங்க வைக்கும் சூழ்நிலையில் இந்த பகுதியில் சிறிது பதற்றம் ஏற்பட்டு வருகிறது. கொடிக்கம்பம் அகற்றும் பொழுது மேலே உள்ள மின்சார கம்பி வெகு தொலைவில் இருந்தாலும் இந்த பகுதியில் உயர் மின்னழுத்த மின் கம்பிகள் இருப்பதால் இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.